டெய்லி பர்டிகுலர் ஸ்பாட்க்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஆனால் ஃபேட் குறையவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது இந்த சயின்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நிறைய பேர் பர்டிகுலர் ஸ்பாட் மட்டும் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. லைக் ஸ்டொமக் ஃபேட் இருந்தால் க்ரன்ச்சஸ், ஹேண்ட் ஃபேட் இருந்தால் தம்பிள் கர்ல்ஸ், டை ஃபேட் இருந்தால் ஸ்குவாட்ஸ். ஸோ இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இதை ஸ்பாட் ரிடக்ஷன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே ஸ்பாட் ரிடக்ஷன் பாடியில் நடக்குமா? ஸ்பாட் ரிடக்ஷனுங்கிறது ஒரு பாப்புலர் ஃபிட்னஸ் டேர்ம், பட் அது ரியல் மெத்தட் இல்லை. ஆனால் நிறைய பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. ஒரு ஏரியாவில் இருக்க ஃபேட்க்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் யோசிக்கலாம், ஸ்பாட் ரிடக்ஷன் டேர்ம் எப்படி வந்துச்சு, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு. அதாவது ஸ்பாட் ட்ரைனிங்னு சொல்லலாம், விச் மீன்ஸ் மசில் டோனிங், ஷேப் இம்ப்ரூவிங், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், க்ரன்ச்சஸ் பண்ணால் கோர் மசில் அதாவது ஆப்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். க்ளோட் ஒர்க் அவுட் பண்ணால் ஷேப் இம்ப்ரூவ் ஆகும். பட் ஃபேட் இருந்தால் இது எதுவுமே விசிபிள் ஆகாது. ஸோ ஃபேட் லாஸுங்கிறது நம்ம எடுக்கிற முடிவில்லை. ஃபேட் எங்கே ஸ்டோர் ஆகணும் அண்ட் எங்கேருந்து ஃபேட் பேர்ன் ஆகணும் எல்லாமே நம்ம பாடி தான் டிசைட் பண்ணுதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேட் லாஸுங்கிறது ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ப்ளஸ் டயட் அண்ட் உங்கள் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டில் தான் இருக்குது. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.